நன்றாக இறைவன் படைத்தனேன், என்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆசிரியை திருமதி மகேஸ்வரி கந்தசாமி. சமீபத்தில் நான் படித்த புத்தகங்களில் என்னை மிகவும் கவர்ந்த புத்தகம் வெற்றி உங்கள் கையில். இப்புத்தகத்தின் எழுத்தாளர் பேராசிரியர் டாக்டர் ரா கதிர் இப்ராஹிம் ஆவார். இவர் மலேசிய திருநாட்டின் தலை சிறந்த மனோவியல் மற்றும் சத்துணவு ஆய்வாளர் ஆவார். இவர் மூளை இன்ஜினியரிங்கிலும் மனோ தத்துவ துறையிலும் சிறப்பு பட்டங்கள் பெற்றவர். இவரின் புத்தகங்கள் உலகளவில் பல அங்கீகாரங்களை பெற்றிருக்கின்றன. இப்புத்தகத்தில் மொத்தம் 118 பக்கங்கள் கொண்டவையாகும். வெற்றி என்பது ஒரு நாள் வரும் அதிர்ஷ்டமல்ல, அது தினமும் செய்யும் முயற்சியின் பலன். இந்த அழகான சிந்தனையை எடுத்துரைக்கும் ஒரு சிறந்த நூல்தான் வெற்றி உங்கள் கையில். இந்த புத்தகம் மனிதன் தனது எண்ணங்களை, பழக்கங்களை மற்றும் மனநிலையை மாற்றுவதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் என்பதை கூறுகிறது. இந்த நூலின் எழுத்தாளர் எளிய தமிழில் ஆழமான கருத்துக்களை விளக்குகிறார். வாழ்க்கையில் தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம் என்பதையும், நம்பிக்கை மற்றும் முயற்சி இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதையும் வலியுறுத்துகிறார். தோல்வி என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான படிக்கட்டு என்ற எண்ணத்தையும் இந்த நூல் வலியுறுத்துகிறது. குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் தங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற விரும்பும் அனைவருக்கும் இது ஒரு வழிகாட்டி நூலாகும். மன அழுத்தம், தன்னம்பிக்கை குறைவு போன்ற பிரச்சனைகளை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக எடுத்துரைக்கிறது இப்புத்தகம். நேர்மறை சிந்தனைகள் வெற்றிக்கு அடிப்படை. கடின உழைப்பு, மனம் கட்டுப்பாடு நமக்கு மிகவும் அவசியம். தோல்வியை பயப்படாமல் எதிர்கொள்ள வேண்டும். இலக்கை தெளிவாக நிர்ணயித்து அதுக்காக பாடுபட வேண்டும். வெற்றி உங்கள் கையில் என்பது ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, அது வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஊக்கமளிக்கும் வழிகாட்டி நூல். வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய விரும்பும் அனைவரும் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டியது அவசியம். விதி 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 என்று எல்லாவற்றிற்கும் விதியின் பேரில் பழி போட்டு வீணனாகி விடாதீர்கள். மதியை பயன்படுத்துங்கள். மாணிக்கம் போல் ஒளி வீசி புகழ் பெறுங்கள். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்ற மூன்றும் மனிதனை சீக்கிரத்தில் முன்னுக்கு கொண்டு வரும் என்று கூறும் பேராசிரியரின் உயர்ந்த பொன்மொழியோடு என்னுடைய புத்தக விமர்சனத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.